ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாதத்துக்கு 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஆர்கிமெடிக்ஸ் 2 அப்படின்ற ஒரு திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது எதற்காக செலுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு விண்வெளி சம்மந்தமான நியூஸு, நாசா தொடர்பான ஒரு நியூஸு. ஓகேங்களா? சரி, 2028க்குள்ளே நிலவில் மனிதர்களை தர இறக்கும் நாசாவோட இலக்குக்கான ஒரு முன்னோடி திட்டமாக இந்த ஆர்கிமெடிஸ் 2 அப்படின்றது இருக்குது. இது எப்போ செலுத்தப்பட்டது அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஏப்ரல் 2 2026 செலுத்துகிறாங்க. இது 10 நாட்கள் செலுத்தக்கூடிய இந்த 10 நாட்கள் பயணம், இந்த ஆர்கிமெடிஸ் 2ன்றதுனது 10 நாட்கள் பயணம் நிலவோட சுற்றுவட்ட பாதையில் கிட்டத்தட்ட 40, 67, 71 கிலோமீட்டர் தொலைவை கடக்க மனிதர்கள் தொலைவை கடந்து மனிதர்கள் இதுவரை விண்ணில் சென்றிடாத ஒரு சாதனை என்ன பண்ணியிருக்குது, எட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரையிலும் மனிதர்கள் இவ்வளோ தூரத்துக்கு போனதில்லை ஒரு விண்கலத்தில். அப்படி போன விண்கலம் தான் என்னது, ஆர்கிமெடிஸ் 2. அது மட்டும் இல்லாமல் 2028க்கான ஒரு முன்னோடி திட்டம்னு சொன்னாங்களா, அதுவும் இல்லாமல் 2030 நிலவில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, நிரந்தர தளம் அமைக்கும் செயல்படுத்த நாசா என்ன பண்ணுறாங்கன்னா, மும்முரமான ஒரு முனைப்பு காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சட்ட விதிகள் மாநாடு 2026 டெல்லியில் நடக்குது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $10 ட்ரில்லியன் அளவு பொருளாதார சாத்தியமான பாரதத்தை உருவாக்கும் வகையில் சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க. அப்போ சட்ட விதிகள் மாநாடு எங்கே நடக்குது, புதுடெல்லியில் நடக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, இது 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ 13 பார்ப்போம். ரொம்ப முக்கியமானதும் கூட, விவேகானந்தர் சம்மந்தமான ஒரு நியூஸ் வந்திருக்கு. அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு டைமாக விவேகானந்தரோட முழுவிரவு சிலையை திறந்திருக்காங்க. அடுத்து இப்போ ஆந்திரா தனி தலைநகரமாக அமைக்கப்பட்டது, எல்லா நியூஸும் நம்ம பார்த்துருப்போம். அந்த தலைநகரை மேம்படுத்த கிட்டத்தட்ட 3165 கோடி உலக வங்கி நிதி கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸை நம்ம பார்க்குறோம். ஒரு தலைநகரை மேம்படுத்த என்ன பண்ணுறாங்க, உலக வங்கிக்கிட்ட இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கடன் வாங்குகிறாங்க ஆந்திரா மாநிலம். அடுத்து மகளிருக்கான இடஒதுக்கீடு சம்மந்தமான ஒரு மசோதா. இதை நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே கடைசி நாள் வரைக்கும், நம்ம 18ஆம் தேதி வரைக்கும் இந்த நியூஸை பார்த்துக்கிட்டே வருவோம். இது எப்போ மக்களவையில் அறிமுகம் செய்ய போகிறாங்கன்னா, ஏப்ரல் 16. ஏன் நமக்கு தெரியுதுன்னா, 16, 17, 18 இந்த 3 நாட்களில் சிறப்பு கூட்டத்தை நாடாளுமன்றத்தில் கூட்ட போகிறாங்க. இதில் 543 இடங்கள் அப்படின்றத என்னவா மாற்ற போகிறாங்கன்னா, 816 அதிகரிப்பதற்காக. அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களோட எண்ணிக்கை 816 அதிகரிப்பதற்காக என்ன பண்ணுறாங்க, இந்த மசோதாவை அறிமுகம் செய்ய போகிறாங்க ஏப்ரல் 16. இதில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடுன்னு வரப்போ 273 இடங்கள் பெண்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த மசோதாவை மத்திய அரசு அமல்படுத்த ரொம்ப தீவிரமாக செய்யக்கூடியதாக இருக்குது. அடுத்த 14th டேக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா, ஆஸ்திரேலியா நாடு இருக்குது பார்த்தீங்களா, அதோட இராணுவத்தில் முதல் பெண் தலைமை தளபதி யார் அப்படின்னா, சூசன் கோயல். யார்? சூசன் கோயல் அப்படின்றவரை நியமனம் செஞ்சுருக்காங்க. ரொம்ப முக்கியமானதும் கூட. அடுத்து 2030க்கான காமன்வெல்த் போட்டி இந்தியாவில் தாங்க நடக்க போகுது, அதில் மாற்றம் இல்லை. அதில் 2 விளையாட்டை நாங்கள் கட்டாயமாக சேர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி அப்படின்ற இந்த 2 விளையாட்டும் என்னவாக இருக்குமா, கட்டாயமாக அதில் இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை நமக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ரொம்பவே முக்கியமானது. நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்தியாவினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் யார் அப்படின்றத என்ன பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, உடல் உறுப்பு தானத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனையை நம்ம எட்டியிருக்கோம். தமிழ்நாடு மாநிலம் என்ன பண்ணியிருக்கு, மிகப்பெரிய சாதனை எட்டியிருக்கு. என்ன அப்படின்னா, கடந்த 3 மாதத்தில் 100 உடல் உறுப்பு தானங்களை செஞ்சு மருத்துவ வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருந்ததா இருக்குது இந்த கடைசி 3 மாதம் அப்படின்றது. தமிழ்நாடு அரசு இந்த உடல் உறுப்பு தானங்களை செய்பவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக 2023
செப்டம்பர் 23 அன்னைக்கு அவங்களுக்கு என்னென்னா ஒரு மரியாதை, கொடிகளை போர்த்தியும் துப்பாக்கி குண்டுகள் முழங்கவோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இறுதி சடங்குகளை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய இறப்பு அப்போ. ஓகேங்களா? அது எப்போ அப்படின்னா 2023 செப்டம்பர் 23லேருந்து. சரி, அடுத்து ஒரு காமனான ஒரு கொஷின். இப்போ எலெக்ஷன் நடக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு பார்க்குறப்ப இந்திய தேர்தல் ஆணையம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா ஜனவரி 25 1950 உருவாக்கப்பட்டதாக இருக்குது. ஓகேங்களா? ஜனவரி 25 இந்தியாவில் என்ன தினமாக கொண்டாடுறாங்கன்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 15வது நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸு. அம்பேத்கரோட பிறந்த நாள் சமீபத்தில் வந்திருக்குங்க. அம்பேத்கர் எப்போ பிறக்கிறார் அப்படின்னா 1891 ஏப்ரல் 14 பிறக்கிறாரு. இவர் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மோவ் பகுதியில் பிறக்கக்கூடியதாக இருக்குது. எங்கள் மத்திய பிரதேசத்தில் மோவ் பகுதி அப்படின்றது இது அவருடைய 135வது பிறந்த தினம். எத்தனையாவது பிறந்த தினம்? 135வது பிறந்த தினம். இவருடைய மறைவு டிசம்பர் 6 1956 இருக்கக்கூடியதாக இருக்குது. இதையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி கண்காணிப்பை பற்றி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் IMFோட கணிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா 26 இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும். எவ்வளோ? 6.5% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் பாருங்கள், அதே மக்களவை தொகுதிகளுடைய சட்ட மசோதாவை 850. அப்போ 850க்கு மிகாமல் இருக்கணும். இதை எப்போ அறிமுகம் செய்ய போகிறாங்கன்னா ஏப்ரல் 16 2026 பண்ண போகிறாங்க. அதில் அங்கே நம்ம பார்த்தோம், மகளிருக்கு 273 தொகுதிகள் அப்படின்னு முன்னாடி நாள் நியூஸ் பேப்பரில் கொடுத்துருந்தாங்களா. இப்போ பாருங்கள், அடுத்த நாளில் என்ன வருதுன்னா 850 அதிகரிக்கப்பட்டு 280 இடங்களை மகளிருக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த 850 எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். 815 தொகுதிகள் மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசத்துக்கு 35 தொகுதிகளும் ஒதுக்கக்கூடியதாக இருக்குது. இது மாதிரி அந்த மசோதா கொண்டு வர்றதுனால எதில் சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா பிரிவு 81வது சட்டப்பிரிவில் என்ன பண்ண போகிறாங்க, திருத்தம் மேற்கொள்ள போகிறாங்க. ஏன்னா அதில் மக்கள் தொகை 2011 அப்படின்னு வரையறை செஞ்சு என்ன பண்ண போகிறாங்க, அந்த இதுவை மாற்றக்கூடியதாக இருக்குது. இது மாதிரி வரப்போ தமிழ்நாட்டுக்கு ஆல்ரெடி 39 இடங்கள் இருக்குது. அது என்னவாக மாறும், 51 இடங்களாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பீகாரோட முதல்வராக நிதிஷ்குமார் இருந்தார். இப்போ அவருக்கு பதிலாக யார் வராங்க, பிஜேபியினுடைய சாம்ராட் சௌத்ரி அப்படின்றவர் பதவி ஏற்றுக்கிட்டார். ஓகேங்களா? அடுத்து நம்ம வந்தே பாரத்தை பற்றி பார்த்துருப்போம். இந்த வந்தே பாரத்தில் சரக்கு ரயில் தயாரித்து அனுப்பக்கூடியது முதல்ல எங்கே செஞ்சுருக்காங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய அந்த இணைப்பு பெட்டி தொழிற்சாலையில் தான் என்ன பண்ணிருக்காங்க, நாட்டின் முதல் வந்தே பாரத் சரக்கு ரயில் தயாரித்து கொடுத்துருக்காங்க, அனுப்பியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். 16ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸு. பாரத பிரதமர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்தியா வளர்ச்சி அடைய 9 உறுதிமொழிகளை எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்னா தண்ணீர் மேம்பாடு, அப்போ வாட்டர் டெவலப்மெண்ட், அப்புறம் மேம்படுத்தப்பட்ட தண்ணீர் மேலாண்மையில் ஈடுபடுதல், அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தணும்னு சொல்கிறாரு. ரெண்டாவது, ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய தாயின் பேரில் என்ன பண்ணுங்க, மரங்களை நட்டு வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து, பொது மற்றும் மத வழிபாட்டு தலங்களில் தூய்மையாக பராமரிக்கணும். பொதுவாகவே கோயில்களை நம்ம தூய்மையாக தான் வச்சுப்போம், இன்னும் தூய்மையாக வச்சுக்கோங்க, பொது இடங்களையும் அப்படி வச்சுக்கோங்க அப்படின்றாரு. உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு ஊக்கமளிங்க. அப்போ லோக்கலாக ஒரு ப்ராடக்ட் யாராவது உற்பத்தி பண்ணுறாங்க அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்கிறாரு. உள்ளூர் சுற்றுலாவை மேம்படுத்துதல், உங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயிலோ மற்றதோ ஒரு சுற்றுலா தலமாக இருக்குன்னா அதை என்ன பண்ணுங்கள், நல்லா டெவலப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. வேதிப்பொருட்கள் இல்லாத வேளாண்மையில் ஈடுபடுங்க. அப்போ இப்போ நமக்கு எந்த ஒரு வேதிப்பொருட்களுமே பண்ணாமல் இயற்கை முறை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எண்ணெய் உட்கொள்ளுவதை குறைத்து, இது எண்ணெய்ன்றது 3 சுழிமா எண்ணெய், நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக சிறுதானியங்கள் அடிப்படையிலான சீரான உணவை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. யோகாவை கடைபிடிக்கிறதுனால உடல் நலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சேவை மனப்பான்மையை வளர்த்துக்கோங்க. எல்லாருமே என்ன பண்ணுக்கோங்க, சுயநலமாக இல்லாமல் சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையை வளர்த்துக்கோங்க அப்படின்றாங்க. இது சம்மந்தமான கேள்வி நமக்கு வரக்கூடியதாக இருக்கும், கண்டிப்பாக அதை நம்ம பார்த்து தான் ஆகணும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின்ங்க, போக்குவரத்து தொடர்பான கொஷின்ஸு ரொம்ப முக்கியமானது. இப்போ போர் விமானங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வானத்திலே எரிபொருளை நிரப்பக்கூடிய தொழில்நுட்பம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு நாட்டு கூட ஒப்பந்தம் போட்டிருக்கோம்.
இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மும்பையை சேர்ந்த ஃபராஸ் பாதுகாப்பு மற்றும் விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனம் யார் கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த ஃபண்டக் விமான தொழில்நுட்பத்தின் DDBA நார்த் ஸ்டார் நிறுவனத்தினிடையே ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல கேள்வி வரும், இதை கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் கொஷின் வந்ததுக்கப்புறம் யார்கிட்ட ஒப்பந்தம் போட்டாங்க போல் அப்படின்றது தெரியாமல் இருக்கக்கூடாது, முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்து பாருங்கள், 18ஆம் தேதி இதுவுமே ரொம்ப முக்கியமான ஸ்கீம்மா. தமிழகத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 37 மாதிரி சூரிய கிராமங்களை உருவாக்க போகிறாங்க. இதை யார் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமை எரிசக்தி கழகம் ஏற்படுத்த போகிறாங்க. இதை ஏன் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா மத்திய அரசால் PM சூரிய கர்முஃப் பிஜ்லி யோஜனா திட்டம் 2024 தொடங்குறாங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வீடுகளில் சூரிய மின்சக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்க. அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் என்ன பண்ணணும், சோலார் பேனலை அதிகப்படுத்தணும் அப்படின்றது மத்திய அரசோட திட்டமாக இருக்குது. 2024 கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தோட அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா மானியம் கொடுக்குறாங்கம்மா. ஒரு கிலோ வாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, ரூபாய் 30,000 மானியம் மத்திய அரசு வழங்கக்கூடியதாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்குது. அது சென்னையை தவிர்த்து மீதி இருக்கிற 37 மாவட்டத்துலேயும் ஒரு ஊரை செலக்ட் பண்ண போகிறாங்க. ஒரு ஊரை என்ன பண்ண போகிறாங்க, செலக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு இவங்க என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா 5000 நபர்களுக்கு மேலே, மக்கள் தொகைக்கு மேலே இருக்கக்கூடிய கிராமங்களை என்ன பண்ண போகிறாங்க, ஏதோ ஒரு ஊர். இப்போ உதாரணத்துக்கு திருநெல்வேலி மாவட்டம் இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏதோ ஒரு கிராமத்தை செலக்ட் பண்ணி அங்கே மட்டும் என்ன பண்ண போகிறாங்க, இந்த சூரிய கிராமத்தை உருவாக்க போகிறாங்க. யார் உருவாக்குறாங்க அப்படின்னா பசுமை எரிசக்தி கழகம். அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒன்றும் கூட என்ன அப்படின்னா குழாய் வரி எரிவாயு தடத்தை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க, 12,500 கோடி அளவில். இப்போ ஒரு கேஸை டைரெக்டாக ஒரு பிளேஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு போயிடலாம், குழாயில் நிரப்பி அங்கே குழாயிலேருந்து வெளியே கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்குது. பெரிய பொருளாதார நாடுகளில் இந்தியா 6வது இடத்துக்கு சென்று போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க IMF. அப்போ இந்தியா எத்தனாவது இடத்துக்கு போயிடுச்சான், நம்ம பொருளாதாரத்தில் 5வது இடத்துல இருந்ததுன்னு சொன்னோமா, இப்போ எத்தனாவது இடத்துக்கு வருது, 6th பிளேஸுக்கு. ஒரு இடம் என்ன ஆகுது, பின்னோக்கி போகக்கூடியதாக இருக்குது. இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்க IMF, அது மட்டும் இல்லாமல் 2077 பிரிட்டனையும் மிஞ்சிரும், ஜப்பானையும் மிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. அப்போ 2 இடங்கள் முன்னாடி போகக்கூடியதாக இருக்குது. இப்போ 4th பிளேஸுக்கு போகுது. 2031 ஜெர்மனியை மிஞ்சிட்டு என்ன பண்ணோம், 3வது இடத்துக்கு முன்னேறி போகும் அப்படின்ற ஒரு வாசகத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ரொம்ப விழிப்புணர்வோடு பார்க்கணும். 2027 எந்தெந்த நாட்டை மிந்துறோன்னா 2 நாடு, பிரிட்டன் மற்றும் ஜப்பான் நாடு. 2031 ஜெர்மனியை முந்தி 3வது இடத்துக்கே நம்ம வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மாநிலங்களவையின் துணைத் தலைவராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹரிவன்ஸ் என்றவர் போற்றியின்றி தேர்வுபடுகிறார். அப்போ மாநிலங்களவையின் தலைவர் அப்படின்னா நமக்கு தெரியும், குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் தான் மாநிலங்களவையின் தலைவர். அதில் துணைத் தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஹரிவன்ஸ் அப்படின்றவர். இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மகளிர் இடஒதுக்கீடு தொகுதி மறுசீரமைப்பு மசோதா என்ன ஆச்சு அப்படின்னா தோல்வியில் முடிஞ்சு போச்சு. இதில் மொத்தம் 528 வாக்குகள் பதிவு செய்யப்பட்டது. அதில் 298 வாக்குகள் ஆதரவாக இருந்துச்சு, 230 வாக்குகள் எதிராக இருந்துச்சு. ஆனால் நமக்கு எத்தனை வாக்குகள் ஆதரவாக இருந்திருந்தால் அந்த மசோதா பாஸ் ஆகிருக்கும், 382 வாக்குகள் இருந்திருந்தால் அது பாஸ் ஆகிருக்கும். ஆனால் இல்லை, 3ல் 2 பங்குனா 382 மசோதா வேணும். அதாவது சிறப்பு பெரும்பான்மை அப்படின்றதில் இதை நிறைவேற்ற முடியல. அந்த மசோதா தோல்வி அடைந்துள்ளது. அப்போ மகளிருக்கான இடஒதுக்கீடு 33% என்ன பண்ண முடியல, 2029க்குள்ளே நடைமுறைப்படுத்த முடியாது. இப்போ மத்திய அரசு இதுக்கப்புறம் மறுபடியும் சம்மந்தமான வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். ஓகேங்க, அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ டு